குழந்தை பாக்கியத்த பத்தியுமே தெரிஞ்சுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக ஒரு கிளையண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சார் என் மனைவி வந்து இது மாரி 45 டேஸ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆயிருக்கிறாங்களா? இல்லையா? பிரசனத்தில கண்டுபிடிக்கலாமா? இல்ல போய் மருத்துவமனையில போய் டெஸ்ட் எடுக்கலாமா? அப்படின்னா, பிரசனம் போட்டு பார்க்கும்போது 1, 4, 5, 9 இந்த இடங்கள்ல பாம்பு உட்காந்துருக்கு அப்படின்னா, கர்ப்பம் உறுதி. நீங்க போய் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாருங்க. மெடிக்கல் மெடிக்கல் டிவ அ ட ஸ்டோர்ல போயிட்டு அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாருங்க. 2 கோடு வந்துரும்னு சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். ஜாமக்கோல் பிரசனத்தில. புத்திர பாக்கியம் இருக்கா? இல்லையான்றத சொல்லிடும் அது. இப்போ இந்த மாதிரியான பலன்கள் இந்த நேரத்துல நடக்கும். இந்த நேரத்துல நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். ஆமா. அதெல்லாம் எப்படி சார்? அதாவது கேட்கிற கேள்வி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ, அந்த பாவாதிபதியோ, காரகாதிபதியோ உதயத்தை தொடும் கால சக்கரத்தில அந்த பலன் கண்டிப்பா நடக்கும். ஆனா ம். உதயாதிபதி பலமா இருக்கணும், அந்த பலன அடையறதுக்கு. 10ஆம் அதிபதியோ, 11ஆம் அதிபதியோ பலம் இழந்து நிக்கிறாரு அப்படின்னா, அந்த பலன அடைய முடியாதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க சொன்ன இந்த சம்பவம் நடக்கணும் ம். அப்படின்னா, அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும். ம். நடக்காது அப்படிங்கிறதுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கும்ல சார். அது ஆமா. என்ன? கண்டிப்பா. அதாவது உதயாதிபதி அ அதாவது ராகுவோட நெருக்கமான பாகையில இருந்தாலோ, இல்ல அவர் அஸ்தங்கம் ஆகியிருந்தாலோ, இல்ல அந்த உதயம் அடுத்து ராகுவ போய் தொடப் போறாரோ, இல்ல உதயம் அடுத்து கவிப்ப தொடப்போதுன்னாலோ, ஸோ சம்பவம் நடக்காது. தோல்வியில தான் முடியும். ஸோ இது நீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, லாபம் கிடைக்கும்னா, உதயம் அடுத்து பாம்பு போய் தொடப்போதுன்னா, ஸோ இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ ம். இதெல்லாம் சொல்றதுக்கு தான் அந்த பிரசன்னம் தேவைப்படுது. ஸோ சம்பவம் நடக்குமா? நடக்காதா? உதயம் அடுத்து பாம்பு இருக்கு. உதயத்தில சந்திரன் இருக்கு. வெற்றி கிடைக்குமானா, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ, அந்த கேள்விக்கு உதயத்தில சந்திரன் இருந்தா, கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா நீங்க கேட்கிற கேள்வி பாசிட்டிவா கேட்டீங்கன்னா, பாசிட்டிவான பதில். நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு லாஸ் ஆயிடுவேனா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயத்தில சந்திரன் இருந்தா லாஸ் ஆயிடுவீங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு எனக்கு லாபம் குரோத் ஆகுமா? தொழில் வளர்ச்சி கிடைக்குமா? உதயத்தில சந்திரன் இருந்தா சக்சஸ். ம். அப்போ உதயத்தில சந்திரன் இருந்தா சக்சஸ் எல்லா காரியமுமே. உதயத்தில சந்திரன் தவிர வேற எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும், அது தோல்விய தான் குடுக்கும். ஸோ நீங்க கேட்கிற கேள்வி பாசிட்டிவா கேட்டீங்கன்னா, அது சக்சஸா இல்லையான்னு சொல்லிடும்.